தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். குரோதி வருடம் மாசி மாதம் 8ஆம் தேதி, ஆங்கிலம் 20ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் 2025ஆம் வருடம். இன்றைய திதி தேய்பிறை சப்தமி திதி. காலை 8:03 வரை உள்ளது. பின் தேய்பிறை அஷ்டமி திதி ஆரம்பம். நாள் முழுவதும் உள்ளது. இன்றைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். காலை 11:46 வரை உள்ளது. பின் அனுஷ நட்சத்திரம் நாள் முழுவதும் உள்ளது. சித்தயோகம். இன்றைய திதி தேய்பிறை அஷ்டமி திதி. சிவாலயங்களில் கால பைரவருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். அன்பர்கள் அனைவரும் அதில் கலந்து கொண்டு பைரவரின் அருளை பெற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இன்று திருவண்ணாமலை யோகி ராம் சூரத்குமார் விசிறி சாமியார் என்று அழைக்கப்படுபவர் நினைவு நாள். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 1:30 வரை. மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 3 வரை. குளிகை காலை 9 10:30 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் தெற்கு திசை. பரிகாரம் தைலம். சுப ஓரைகள். குரு ஓரை காலை 6 முதல் 7 வரை. சுக்கிர ஓரை காலை 9 10 வரை. புதன் ஓரை காலை 10 11 வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரங்கள் அசுபதி மற்றும் பரணி நட்சத்திரம். அசுபதி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி. சூரியன் 11 சஞ்சாரம். நன்மைகள் கூடும் நேரம் இது. அரசாங்க காரியங்கள் கைகூடும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்பு உண்டு. புதன் 11. மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டு. சில மாணவர்களுக்கு வெளிநாடு சென்று படிக்கின்ற யோகம் உண்டு. சில மாணவர்கள் மேல் படிப்பு படிக்க வாய்ப்பு உண்டு. சனி 11. செய்தொழில் அமோக லாபம். எல்லா வகையிலும் ஏற்றதொரு காலம் இது. எண்ணிய காரியத்தை முடிப்பர். புதிய தொழில் நல்ல விதமாக லாபகரமாகவும் அமையும். ஆட்டோமொபைல் ஸ்பேர்ஸ், ரியல் எஸ்டேட், இரும்பு வியாபாரம் கணிசமான லாபத்தை கொடுக்கும். தொழிலாளர்களுக்கு ஏற்றமான நேரம் இது. ராகு 12. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சுக்கிரன் 12. பெண்களுக்கு ஏற்றமான காலம் இது. நீண்ட காலம் தள்ளிப்போன திருமணம் கைகூடும். பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் உண்டு. குரு 2. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. செவ்வாய் 3. தைரியஸ்தானம் கூடும். எல்லா விதத்திலும் ஏற்றதொரு காலம் இது. கெமிக்கல் வியாபாரம் சூடுபிடிக்கும். அதனால் லாபம் உண்டு. பெட்ரோல் பங்க் வியாபாரம் சூடுபிடிக்கும். அதனால் லாபம் உண்டு. கேது 6. காலனி வியாபாரம் சூடுபிடிக்கும் மற்றும் ஹோட்டல் வியாபாரங்கள் நல்ல விதமாக அமையும். லாபகரமாக இருக்கும். சந்திரன் 8. சந்திராஷ்டமம் என்பதால்
எதிலும் கவனம் தேவை, நிதானம் தேவை. கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. நட்சத்திர பலன் அசுபதி. இன்று சந்திராஷ்டமம். ஆகையால் நீங்கள் மிக முக்கிய பணிகளை இன்று செய்ய வேண்டாம். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும்போது கவனம் தேவை. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. பரணி. இன்று சந்திராஷ்டமாக இருப்பதால் நீங்கள் எந்த காரியத்திலும் புதிதாக ஈடுபடக்கூடாது. கையெழுத்திடக்கூடாது. ஜாமீன் கொடுக்கக்கூடாது. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை, கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும்போது கவனம் தேவை, நிதானம் தேவை. கார்த்திகை. உங்களுக்கு இன்று ஏற்றதான நாள். உங்கள் புத்திசாலித்தனத்தால் இன்று லாபத்தை ஈட்டுவீர். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான் மற்றும் துர்க்கை அம்மன். ரிஷபராசி. சந்திரன் 7 சஞ்சாரம். இன்று ஏற்றதொரு நாளாக அமையும். எல்லா காரியங்களும் கைகூடும். நீங்கள் நினைத்தது இன்று நடந்தேறும். சௌக்கியம் கூடும். சுக்கிரன் 11. பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமண பாக்கியம் உண்டு. மனம் மகிழ்ச்சி உண்டாகும். ராகு 11. செய்தொழில் அதிக லாபம் கிடைக்கும். கெமிக்கல் வியாபாரம் சூடுபிடிக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. புதன் 10. மாணவர்களுக்கு ஏற்றமான காலம் இது. மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு. சனி 10. செய்கின்ற தொழிலே செய்யவும் ஏற்றம் கிடைக்கும். நீங்கள் எந்த உத்தியோகத்தில் இருக்கிறீர்களோ அதே உத்தியோகத்தில் கண்டினியூ செய்யவும் உங்களுக்கு லாபகரமாக அமையும். சூரியன் 10. அரசாங்க காரியங்கள் லாபகரமாக அமையும். அரசாங்கத்தில் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும். சிலருக்கு அரசாங்க பதவி கிடைக்கும். கேது 5. புதிதான முயற்சிகளை தவிர்க்கவும், மாமூல் பணிகளை செய்யவும், எதையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். செவ்வாய் 2. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும். குரு ஜென்மத்தில். ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. விரயங்களை சுபவிரயமாக மாற்றுவீர்கள். நட்சத்திர பலன் கார்த்திகை. முன்கோபம் வரும். இருந்தாலும் நீங்கள் நினைத்த காரியத்தை இன்று முடிப்பீர்கள். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். வருமானம் கூடும். ரோகிணி. நீங்கள் எதையும் யோசித்து செய்வீர்கள், யோசித்து பேசுவீர்கள். இன்று அளவாக பேசவும், அதனால் உங்களுக்கு ஏற்றதொரு காலமாக இன்று அமையும். எல்லா வேலைகளும் முடியும். மிருகசீரிடம். தெய்வ அனுகூலம் உண்டு. உங்களுக்கு இந்நாள் பொன்னாளாக அமையும். நீங்கள் நினைத்த காரியத்தை நடத்தி முடிப்பீர்கள். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், சித்தர்கள் வழிபாடு மற்றும் துர்க்கை அம்மன். மிதுன ராசி. சந்திரன் 6 சஞ்சாரம். அட்டகாசமான நாள். சந்தோஷம் கூடும். குடும்பத்தில் குதூகலம் நிகழும். குடும்பத்தாருடன் இன்று நீங்கள் வெளியூர் அல்லது ஷாப்பிங் செல்வீர்கள். அவர்களுக்கு தேவையான பொருட்களை அன்பளிப்பாக அளிப்பீர்கள். குரு 12. பட்ஜெட் போட்டு செலவு செய்வீர்கள். சுக்கிரன் 10. பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பெண்கள் நகைகளை வாங்குவார்கள். ராகு 10. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் பண விரயத்தை தவிர்க்கலாம். புதன் 9. வீட்டிலிருந்து கிளம்பி போகும்பொழுது கிரெடிட் கார்டு மற்றும்
பர்ஸை எடுத்து செல்ல மறந்து விடாதீர்கள். உங்கள் புத்திசாலித்தனத்தால் தொழிலில் மேன்மை உண்டு. மாணவர்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படிக்க வேண்டும். அதனால் ஞாபக சக்தி கூடும். சனி 9 தொழிலாளர்கள் நலனில் அக்கறை கொள்ள வேண்டும். அதனால் சில நிறுவனங்கள் லாபத்தை ஈட்டும். சூரியன் 9 வியாபாரிகள் தங்களுடைய கணக்கு வழக்குகளை சரியாக பராமரிக்க வேண்டும். கேது 4 நீங்கள் யாருடன் பேசும்பொழுதும் ஜாக்கிரதையாக வார்த்தைகளை விட வேண்டும். வீண் வம்பு சண்டை வந்தால் அதில் நீங்கள் தலையிட்டு சமாதானம் செய்யாதீர்கள். செவ்வாய் 1 எதையும் யோசித்து பேச வேண்டும், யோசித்து பழக வேண்டும், யோசித்து முடிவெடுக்க வேண்டும். யாருக்கும் அட்வைஸ் பண்ணக்கூடாது. நட்சத்திர பலன். மிருகசீரிடம். தானுண்டு தன் வேலையொன்று என்று இருங்கள். இன்று சந்தோஷம் மிகும். குடும்பத்தாருடன் மகிழ்ச்சியாக நாளை செலவிடுவீர்கள். திருவாதிரை. மனதில் உள்ளதை யாரிடமும் சொல்ல வேண்டாம். இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். இந்த நாள் பொன்னாளாக அமையும். புனர்பூசம். தெய்வ அனுகூலம் உண்டு. உங்களுடைய விருப்பம் நிறைவேறும். இன்று குதூகலமாக இருப்பீர்கள். குடும்பத்தவரோடு சந்தோஷமாக இருப்பீர்கள். தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் சித்தர்கள் வழிபாடு சால சிறந்தது. ஷீரடி சாய்பாபா மற்றும் ராகவேந்தர். கடகராசி. குரு 11 சஞ்சாரம். ஏற்றதொரு காலம் இது. மாணவர்களுக்கு பொன்னான நேரம் இது. வேலை இல்லாதவருக்கு இது ஒரு வசந்த காலம். வேலை வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும். திருமணம் ஆகாத வாலிபர்களுக்கும் திருமணம் ஆகாத பெண்களுக்கும் இன்று எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. நல்ல செய்தி உங்களை தேடி வரும். சுக்கிரன் 9 பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. இன்று சில பெண்கள் நகைகள் வாங்குவார்கள், நகை சீட்டு கட்டுவார்கள், தர்ம காரியங்களில் ஈடுபடுவார்கள். ராகு 9 சில காரியங்கள் தாமதமாகும், இருந்தாலும் பின் ஜெயம் உண்டாகும். புதன் 8 மாணவர்களுக்கு அனுகூலமான நேரம் இது. கல்வியில் முன்னேற்றம் உண்டு. சனி 8 மாஸ்டர் ஹெல்த் செக்கப் அவசியம் செய்து கொள்ள வேண்டும். சூரியன் 8 அரசாங்க வேலைகள் சற்று தாமதப்படும், பின் ஜெயம் உண்டாகும். கேது 3 செய்தொழில் அமோக லாபம் உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. காலனி வியாபாரம், ஹோட்டல் வியாபாரம் சூடு பிடிக்கும், லாபகரமாக அமையும். செவ்வாய் 12 மறைமுக எதிர்ப்புகள் வந்து விலகும். பட்ஜெட் போட்டு செலவு செய்யுங்கள். அதனால் உங்களுடைய விரயத்தை நீங்கள் நிச்சயம் கட்டுப்படுத்துவீர்கள். சந்திரன் 5 சில காரியங்கள் தாமதமாகும். அவசர முடிவுகளை இன்று எடுக்க வேண்டாம். நட்சத்திர பலன். புனர்பூசம். குருவருள் உண்டு உங்களுக்கு. இன்று மகான்களுடைய தரிசனம் உங்களுக்கு ஏற்றதாக அமையும். இன்று சில முடிவுகளை எடுப்பதை தள்ளி வைக்கவும். தன வருவாய் உண்டு. பூசம். உங்களுக்கு வாழ்க்கை துணை உறுதுணையாக இருப்பர். அவர்களுடைய ஆலோசனையை கேட்டு பெறுங்கள். இன்று முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம். ஆயில்யம். தொழிலில் மேன்மை உண்டு. லாபத்தில் சிறிது மட்டுப்படும். இருந்தாலும் உங்களுக்கு உள்ள புத்திசாலித்தனத்தால் அதை சரிப்படுத்துவீர்கள். இன்று முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 2.
மற்றும் 3. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், ஆஞ்சநேயர், சித்தர்கள் வழிபாடு, துர்க்கையம்மன் வழிபாடு சால சிறந்தது. சிம்மராசி செவ்வாய் 11 ரியல் எஸ்டேட் வியாபாரம் சூடுபிடிக்கும், லாபகரமாக அமையும். கட்டட கான்ட்ராக்ட்காரர்கள் லாபம் பார்ப்பர். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம் சூடுபிடிக்கும், லாபம் பார்ப்பார்கள். மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும். குரு 10 சிலருக்கு உத்தியோகம் நிமித்தமாக இடப்பெயர்ச்சி உண்டு, அதனால் ஆதாயமும் உண்டு. சிலர் தொழில் நிமித்தமாக வெளியூர் செல்வார்கள், அதனால் லாபமும் கிடைக்கும். சுக்கிரன் 8 குடும்பத்தில் அமைதி நிலவும், சந்தோஷம் கூடும். பெண்கள் நகைகளில் முதலீடு செய்வார்கள். கணவன் மனைவிக்குள் அன்பும் பாசமும் சந்தோஷமும் கூடும். ராகு 8 மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணுவது அவசியம். புதன் 7 மாணவர்கள் கல்வியை நன்கு கவனித்து ஊன்றி படித்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சனி 7 தொழிலாளர்களுடைய நலனில் அக்கறை செலுத்தினால் சில நிறுவனங்கள் லாபம் ஈட்டும். தொழிலாளர்கள் சமாதானப்படுத்தி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தால் நிறுவனங்கள் வளர்ச்சி காணும். புதிய முதலீடுகள் வேண்டாம். சூரியன் 7 அரசாங்க காரியம் தாமதப்பட்டு பின் நிறைவேறும். கேது 2 உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சந்திரன் 4 வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். நட்சத்திர பலன் மகம் தலைமை தாங்கும் பண்பு உடையவர்கள் நீங்கள். இன்று எந்த அவசர முடிவுகளும் எடுக்க வேண்டாம். மாமூல் பணிகளையே தொடரவும். இந்த நாள் ஏற்றமான நாளாக அமையும். பூரம் நீங்கள் எதையும் யோசித்து செய்வீர்கள். இந்த நாளில் எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். செய்யும் தொழிலே செய்யுங்கள். பார்க்கும் உத்தியோகத்தை பாருங்கள். இந்நாளில் பொன்னாளாக அமைய வாய்ப்பு உண்டு. உத்திரம் அரசாங்க காரியங்கள் தாமதப்படும், இருந்தாலும் வருவாய் பாதிக்காது. செய்தொழிலில் லாபம் உண்டு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், சித்தர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு. கன்னிராசி சந்திரன் 3ஆம் இடம் சஞ்சாரம். பணம் குவியும் நேரம் இது. வியாபாரிகளுக்கு அதிர்ஷ்டமான காலம் இது. உத்தியோகஸ்தர்களுக்கு ஏற்றமான நேரம் இது. எல்லா வகையிலும் உங்களுக்கு தனவரவு உண்டு. லட்சுமி கடாட்சம் உண்டு. இந்நாள் ஓர் பொன்னாள். செவ்வாய் 10 விரயங்கள் சுப விரயங்களாக மாற்றப்படும். சிலர் வீடு மனைகளை வாங்குவார்கள். சிலர் பழைய வீட்டை இடித்து கட்டுவார்கள். குரு 9 எல்லா வகையிலும் லாபம் கூடும். தனவரவு உண்டு. உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். திருமணம் பாக்கியம் இல்லாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். தனம் சம்பத்து சேர்க்கை உண்டு. சுக்கிரன் 7 ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. நகைகள் சேரும் நேரம் இது. ராகு 7 புதிய முயற்சிகள் வேண்டாம். செய்யும் தொழிலே செய்யவும்.
பார்க்கும் உத்தியோகத்தையே பார்க்கவும். புதன் 6ல் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. மாணவர்களுக்கு இது ஒரு பொன்னான நாளாகும். கல்வியில் ஏற்றம் உண்டு. புத்திசாலித்தனம் பளிச்சிடும். சனி 6ல் சில நிறுவனங்கள் தொழிலாளர்களுடைய ஆதரவினால் கோடி கோடியாக சம்பாதிக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் இரும்பு தொழில், ரியல் எஸ்டேட் வியாபாரம் சூடுபிடிக்கும். சூரியன் 6ல் அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். நட்சத்திர பலன். உத்தரம் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. தனலாபம் உண்டு. பண சேர்க்கை உண்டு. திருமண பாக்கியம் சிலருக்கு உண்டு. அஸ்தம் நீங்கள் எதையும் யோசித்து முடிவெடுப்பீர்கள். இன்று ஓர் பொன்னாள். அதிர்ஷ்டம் நிறைந்த நாள். தனவரவு சேரும் நாள். சித்திரை வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. பணவரவு உண்டு. தனவரவு உண்டு. இந்நாள் ஓர் பொன்னாள். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் மற்றும் தாயார் ஆஞ்சநேயர். குலதெய்வ வழிபாடு சால சிறந்தது. துலாம் ராசி. ராகு 6ல் சஞ்சாரம். எல்லா வகையிலும் ஏற்றதொரு நேரம் இது. பணவரவு உண்டு. தனவரவு உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சூடுபிடிக்கும். கட்டட கான்ட்ராக்ட்காரர்கள் லாபம் பார்ப்பர். செய்தொழில் அமோக வருவாய் உண்டு. சந்திரன் 2ல் சுபவிரயம் குடும்பத்தில் நடக்கும். சிலர் வீடுமனை வாங்குவார்கள். சிலர் பழைய வீட்டை இடித்து கட்டுவார்கள். செவ்வாய் 9ல் அரசாங்க காரியங்கள் தாமதம் ஏற்படும். பின் ஜெயம் உண்டாகும். குரு 8ல் சஞ்சாரம். மாஸ்டர் ஹெல்த் செக்கப் அவசியம். சுக்கிரன் 6ல் பெண்களுக்கு ஏற்றம் மிகு காலம் இது. இன்று நகைகளை வாங்குவார்கள். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. புதன் 5ல் மாணவர்கள் நன்கு ஊன்றி கவனித்து படிக்க வேண்டும். சனி 5ல் தொழிலாளர்களுடன் இணக்கமான உறவை ஏற்படுத்தினால் நிறுவனங்கள் லாபத்தை சம்பாதிக்கலாம். சூரியன் 5ல் அரசாங்க காரியங்கள் தாமதம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நட்சத்திர பலன். சித்திரை வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். எதையும் யோசித்து பேச வேண்டும். யோசித்து செயல்படுத்த வேண்டும். இன்று செய்யும் தொழிலில் தனலாபம் உண்டு. சுப விரயமும் உண்டு. சுவாதி நீங்கள் யோசித்து பேசுவீர்கள். யோசித்து முடிவெடுப்பீர்கள். இன்று தன வரவு உண்டு. அதே சமயம் குடும்பத்தில் சுப விரயமும் உண்டு. விசாகம் தெய்வ அனுகூலம் உண்டு. எதிலும் நிதானமாக முடிவெடுப்பீர்கள். இன்று அவசரப்பட வேண்டாம். குடும்பத்தில் சுப விரயம் ஏற்படும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. வணங்க வேண்டிய தெய்வம் குருவாயூரப்பன். குலதெய்வ வழிபாடு தட்சிணாமூர்த்தி, ஷீரடி சாய்பாபா, ராகவேந்தர். விருச்சிக ராசி. சந்திரன் ஜென்மத்தில். தேக சுகம் கூடும். சௌக்கியம் கூடும். எல்லா வகையிலும் மகிழ்ச்சி தரும் நாள் இது. பொன்னான நாள். அட்டகாசமான நாள். அதிர்ஷ்டகரமான நாள். இன்று தனவரவு உண்டு. உங்களுக்கு சந்தோஷம் குடும்பத்தில் நிகழும். குரு 7ல் திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கும் திருமணம் ஆகாத பெண்களுக்கும் திருமண பாக்கியம் கூடி வரும்.
வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிட்டும். எல்லா வகையிலும் சந்தோஷம் கூடும். மன மகிழ்ச்சி கொண்டாட்டம்தான். சுக்கிரன் 5. பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பெண்கள் தங்க நகைகளில் முதலீடு செய்வார்கள். பெண்கள் ஆடைகளை வாங்கி குவிப்பர். திருமண பாக்கியம் உண்டு. எல்லா வகையிலும் சந்தோஷம் கூடும். செவ்வாய் 8. வண்டி வாகனங்களில் நிதானம் தேவை. வாய் வார்த்தைகளில் நிதானம் தேவை. வீண் வம்பு சண்டைகளில் தலையிட வேண்டாம். புதன் 4. பக்தி பெருகும். அதனால் தெய்வ அனுகூலம் உண்டு. மாணவர்கள் கல்வியில் நாட்டம் செலுத்துவார்கள். அதனால் முன்னேற்றம் ஏற்படும். சனி 4. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. எதிலும் கவனம் தேவை. தொழிலாளர்களுடன் இணக்கமான சூழலை ஏற்படுத்தினால் வணிக நிறுவனங்கள் அதிக லாபம் ஈட்டும். சூரியன் 4. அரசாங்க காரியங்கள் தாமதம் ஏற்படும். வியாபாரிகள் தங்களுடைய கணக்கு வழக்குகளை சரியாக பராமரிக்க வேண்டும். நட்சத்திர பலன். விசாகம் இன்று அருமையான நாள், அட்டகாசமான நாள், மகிழ்ச்சியான நாள். குடும்பத்தில் குதூகலம் நிகழும். எல்லா வகையிலும் ஏற்றமான பொன்னாள். அனுஷம் தெய்வ அனுகூலம் உண்டு. உங்களுக்கு மனமகிழ்ச்சி கூடும். தன வருவாய் உண்டு. மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சிலருக்கு வேலை வாய்ப்பு கிட்டும். திருமண வாழ்க்கை சிலருக்கு அமையும். கேட்டை இன்று நீங்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள். எல்லா வகையிலும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். குதூகலம் நிகழும். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு. தனுசு ராசி. சனி 3 சஞ்சாரம். தொழிலாளர்களுக்கு ஏற்றமான காலம் இது. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சூடுபிடிக்கும். லாபகரமாக அமையும். கட்டிட கான்ட்ராக்ட்காரர்கள் லாபம் பார்ப்பர். சிலர் வீடுமனை வாங்குவார்கள். சிலர் வீடுமனைகளை விற்று லாபம் பார்ப்பர். கமிஷன் வியாபாரம் சூடுபிடிக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. இரும்பு வியாபாரத்தில் அதிக லாபம் சிலர் பார்ப்பர். புதன் 3. மாணவர்கள் கல்வியை நன்கு ஊன்றி கவனித்து படிக்க வேண்டும். அதனால் அவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். சூரியன் 3. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு புரமோஷன் கிடைக்கும். ராகு 4. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. நண்பர்களுடன் பேசும்போது கவனம் தேவை. சுக்கிரன் 4. உறவினர்கள் வருகை ஏற்றதாக அமையும். உறவினர்களால் சிலருக்கு ஆதாயம் உண்டு. பெண்களுக்கு ஏற்றமான காலம் இது. தங்க நகைகளை வாங்கி குவிப்பர். குரு 6. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ண வேண்டும். செவ்வாய் 7. வீடுமனை வாங்கும்போது பத்திரத்தை நன்கு ஊன்றி கவனித்து படித்து பார்த்து வாங்க வேண்டும். சந்திரன் 12. சுபவிரயம் உண்டு. நட்சத்திர பலன். மூலம் தெய்வ அனுகூலம் உண்டு. கோயில் குளங்களுக்கு செல்வீர்கள். தொழிலில் அமோக லாபம் உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. பூராடம் வாய் வார்த்தைகள் நிதானம் தேவை. யாரிடம் வீண் பேச்சு வேண்டாம். மனதில் உள்ளதை சொல்ல வேண்டாம். அமைதி காத்தால் இன்று ஏற்றதொரு நாளாக அமையும். லாபகரமாக அமையும். உத்திராடம் எதையும் யோசித்து செய்வீர்கள் நீங்கள். இன்று ஏற்றதான காலம் இது.
உங்களுக்கு தனலாபம் உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன், சித்தர்கள் வழிபாடு. மகர ராசி. அட்டகாசமான நாள், அதிர்ஷ்டமான நாள், ஏற்றமான நாள். இன்று தனவரவு உண்டு, பணம் குவியும் நாள். இன்று உங்கள் மனமகிழ்ச்சியை கொண்டாடும் நாள் இது. எல்லா வகையிலும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் நாள் இது. கேது 9. செய்தொழிலில் கவனம் தேவை. அதனால் சில விரயங்களை தவிர்க்கலாம். செவ்வாய் 6. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சூடுபிடிக்கும். கட்டட கான்ட்ராக்ட்காரர்கள் லாபம் பார்ப்பர். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. குரு 5. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் பாக்கியம் கூடி வரும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. தொழிலில் மேன்மை உண்டு. உத்தியோகத்தில் ப்ரமோஷன் உண்டு. சுக்கிரன் 3. பெண்களுக்கு ஏற்றமான காலம் இது. இன்று எல்லா வகையிலும் அவர்கள் மேன்மை பெறுவர். தங்க நகைகள் வாங்குவர். தங்க நகை சீட்டு சிலர் கட்டுவர். சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். ராகு 3. செய்தொழில் அமோக லாபம் உண்டு. எதிர்ப்புகள் மறையும். எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபம் உண்டு. சிலர் வீடு மனை வாங்குவார்கள். சிலர் வீடு மனைகளை அதிக லாபத்திற்கு விற்பார்கள். சிலர் பழைய வீட்டை இடித்து கட்டுவார்கள். தனலாபம் கூடும். பொருள் வரவு உண்டு. புதன் 2. உங்களுக்கு நல்ல குணம். அதனால் உறவினர்களும் நண்பர்களும் ஆதரவு கரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். புத்திசாலித்தனம் பளிச்சிடும். சனி 2. மாஸ்டர் ஹெல்த் செக்அப் அவசியம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உடல் நலனில் அக்கறை தேவை, கவனம் தேவை. சூரியன் 2. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும், பின் ஜெயமாகும். நட்சத்திர பலன். உத்திராடம். எல்லா வகையிலும் ஏற்றதொரு காலம் இது. இந்நாள் பொன்னாளாக அமையும். தனலாபம் கூடும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிலவும். திருவோணம். எதையும் யோசித்து செய்வீர்கள். நீங்கள் அமைதியானவர்கள். இன்று உங்களுக்கு தனவரவு உண்டு. பொன்னான நாள். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி கூடும். குதூகலம் நிலவும். அவிட்டம். தொட்டதெல்லாம் துலங்கும். இன்று நீங்கள் எல்லா வகையிலும் மேன்மையுறுவர். உங்களுக்கு பணவரவு கூடும். தனலாபம் உண்டு. நினைத்த காரியம் முடியும். மன மகிழ்ச்சியை தரும் நாள் இது. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன், ஆஞ்சநேயர், சித்தர்கள் வழிபாடு, ஷீரடி சாய்பாபா வழிபாடு. கும்பராசி. சந்திரன் 10. சௌக்கியம் கூடும். மனமகிழ்ச்சி கூடும். தனவரவு உண்டு. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. செவ்வாய் 5. வீடு மனை வாங்கும் பொழுதும் விற்கும் பொழுதும் பத்திரப்பதிவின் போது கவனம் தேவை. பத்திரங்களை பார்த்து நிதானித்து கவனித்து வாங்க வேண்டும். குரு 4. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. நண்பர்களுடன் உறவினர்களிடம் பேசும்பொழுதும் ஆபீஸில் சக ஊழியர்களிடம் பேசும்போது நிதானம் தேவை, கவனம் தேவை. சுக்கிரன் 2. தனவரவு உண்டு. பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பெண்கள் நகைகளை வாங்கி குவிப்பர். எல்லா வகையிலும் ஆதாயம் உண்டு. அழகு சாதன பொருட்கள் விற்பனையாகும். சூடுபிடிக்கும். லாபகரமாக அமையும். ராகு 2. உடல் நலனில் அக்கறை தேவை, கவனம் தேவை. புதன் 1. பிரயாணம் ஏற்படும். அதனால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. உங்கள் புத்திசாலித்தனத்தால்
நீங்கள் காரியத்தை சாதுரியமாக செய்து முடிப்பீர்கள். மாணவர்கள் கல்வியில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். சனி ஜென்மத்தில் எதையும் யோசித்து பேச வேண்டும், யோசித்து பழக வேண்டும், யோசித்து முடிவெடுக்க வேண்டும். தொழிலாளர்களுடன் இணக்கமான சூழ்நிலை உருவாக்கினால் நிறுவனங்கள் லாபம் பார்க்கலாம். சூரியன் ஜென்மத்தில் அரசாங்க காரியங்கள் தாமதம் ஏற்பட்டு பின் ஜெயம் உண்டாகும். நட்சத்திர பலன். அவிட்டம் தொட்டதும் துலங்கும் காலம் இது. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. பணவரவு தனவரவு உண்டு. இருந்தாலும் எல்லா விதத்திலும் நீங்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டும். சதயம் யோசித்து பேச வேண்டும், யோசித்து பழக வேண்டும், யோசித்து முடிவெடுக்க வேண்டும். இன்று தனவரவு உண்டு, லாபம் உண்டு. செய்கின்ற தொழிலையே செய்யவும், பார்க்கின்ற உத்தியோகத்தை பார்க்கவும். புரட்டாதி தெய்வ அனுகூலம் உண்டு. செய்தொழில் முன்னேற்றம் உண்டு. குடும்பத்தில் சில விரயங்கள் உண்டு. விரயங்களை சுப விரயமாக மாற்றுவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் மற்றும் தாயார், ஆஞ்சநேயர், சித்தர்கள் வழிபாடு. மீனராசி. சுக்கிரன் ஜென்மத்தில் பெண்களுக்கு ஏற்றமான காலம் இது. பொன் பொருள் சேர்க்கை உண்டு. சில பெண்கள் நகை சீட்டு கட்டுவார்கள். அதனால் வளம் உண்டாகும். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். குரு 3. பட்ஜெட் போட்டு செலவு செய்ய வேண்டும். உடல் நலனில் கவனம் தேவை. யாருடையும் வீணான வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். செவ்வாய் நாளில் ரியல் எஸ்டேட் வியாபாரம் நன்றாக நடக்கும். கமிஷன் பேரம் பேசும்போது சற்று கவனம் தேவை. வீண் விரோதத்தை வளர்க்கக்கூடாது. கேது 7. எதிலும் அவசரம் காட்டக்கூடாது. வியாபாரிகள் தங்களுடைய கணக்கு வழக்குகளை முறையாக பராமரிக்க வேண்டும். சூரியன் 12. அரசாங்க வேலைகள் தாமதம் ஏற்பட்டு பின் ஜெயம் உண்டாகும். சனி 12. உடல் நலனில் கவனம் தேவை. மாஸ்டர் ஹெல்த் செக்கப் எடுப்பது நலம் பயக்கும். மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். யாரிடமும் பேசும்போதும் எச்சரிக்கையாக பேச வேண்டும். புதன் 12. மாணவர்கள் கல்வியில் முறையாக கவனம் செலுத்தினால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். சந்திரன் 9. சில காரியங்கள் தாமதம் ஏற்படும். பின் ஜெயம் உண்டாகும். நட்சத்திர பலன். புரட்டாதி தெய்வ அனுகூலம் உண்டு. செய்கின்ற தொழிலையே செய்யவும், புதிய முயற்சிகள் வேண்டாம். பார்க்கும் உத்தியோகத்தை பார்க்கவும் நன்மை பயக்கும். யாருடனும் வீண் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. உத்திரட்டாதி கோபத்தை தவிர்க்கவும். யாருக்கும் அட்வைஸ் பண்ண வேண்டாம். தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருந்தால் நலம் பயக்கும். ரேவதி செலவுகளை பட்ஜெட் போட்டு செய்யவும், வீட்டிற்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை மட்டும் வாங்கவும், வீண் ஆடம்பரங்களை தவிர்க்கவும் நலம் பயக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, குருவாயூரப்பன், தட்சிணாமூர்த்தி மற்றும் ஆஞ்சநேயர். 12 ராசி அன்பர்களும் இன்று தேய்பிறை அஷ்டமி திதி என்பதால்
சிவாலயம் சென்று கால பைரவருக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனையில் பங்கு கொண்டு கால பைரவர் அருளை பெற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.